செவ்வாய் ஆதிக்கம் பிடித்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதம், ரொம்ப கோபம், ரொம்ப கௌரவம். ஆனா அதே நேரத்துல எதையும் சாதிக்கணுங்கிற எண்ணம். நான் யாரு காலையும் பிடிக்க மாட்டேன், யார் தயவனையும் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் செவ்வாய் பகவான் இடத்துல இருக்கு. கனகச்சிதமா வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை சுகபோகங்களையும் எந்த எல்லைக்கோடு வரையினாலும் போய் அது யாருடைய உடைமையாக இருந்தாலும் தட்டி பறிக்கக்கூடிய பொறுப்பு ராகு பகவான் இடத்துல. இந்த செவ்வாய் ராகு சேர்ந்த பெண்கள் காய்கறி வெட்டுறதுக்கு கத்தி எடுத்தா கூட அதுல ஒரு கம்பீரம் இருக்குங்க. அதை பார்த்து எதிர்த்தாப்புல இருக்கும் பயந்துருவாங்க. ஆத்தி அப்படிங்கிற மாதிரி காய்கறி வெட்டுறதுக்கு தானே கத்தி வாங்குறீங்க, அதையே இவ்வளவு அப்படின்ற மாதிரி இருக்கும். சார் ஒரு 4 சென்ட் நிலம் தான் வாங்கியிருப்பாங்க, வளர்ச்சி அதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு போகுங்க. ராகு தொடர் வண்டி மாதிரி போய்கிட்டே இருக்கும். திரும்புற பக்கமெல்லாம் சொத்து, தோப்பு, துறவு, மலையில இடம். இந்த செவ்வாய் ஒன்ஸ் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா போய்கிட்டே இருக்கும். செவ்வாய் ராகு சேர்க்க இருப்பவர்கள் உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது, ஏமாத்தினா பிடிக்காது, பிடிக்காதுங்கிறதை கண்டு ஒதுங்கி போக மாட்டீர்கள், பழிவாங்க துடிப்பீர்கள். வேகத்தை தூண்டக்கூடிய ராகுவினுடைய தயவாலும் தைரியத்திற்கே காரகரான செவ்வாயினுடைய தயவாலும் பெரும் கோடிகளை நீங்கள் குவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குழந்தை பருவம், டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பெற்றோர்கள் பேசாம வேற யார் பேசுவா? டைம் கொடுத்து பேசுங்க, உட்காந்து பேசுங்க. என்ன பிரச்சனை? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் ரஃபா பிஹேவ் பண்ற, ஏன் மறைக்கிற? பார்ட்னர் சரியில்லாத ஆளை சேர்த்துக்கிறதுனால பிரச்சனை, கூட்டாளிகளால் பிரச்சனை வர்றதெல்லாம் இந்த செவ்வாய் ராகு சரி. அந்த இரத்த உறவுகளால ஒரு மனக்கசப்புகளை அந்த செவ்வாய் ராகு ஏற்படுத்தும். செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷன்ல இருக்கவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இது பரிகார கோவில் அப்படின்னா எந்த கோவில்? வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கு இந்த காம்பினேஷன் இருக்குது, எனக்கு இதுக்கான பதில் என்ன அப்படின்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அதிகமான கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோட சேர்க்கை, இதற்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும், 12 பாவங்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? 12 பாவக ராசி மேஷத்தில் இருக்குது, ரிஷபத்தில் இருக்குது, கடகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம மீனம் வரை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு பாவகத்திலையும் செவ்வாய் ராகு சேர்க்கை என்ன மாதிரியான யோகங்கள், பாதகங்கள், ரெண்டையும் கொடுக்க போகுது. என்ன யோகம்னு பேசுறீங்க, செவ்வாய் ராகுவை போய் பாதகம்ல சொல்றாங்க, அது நிறைய பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையாச்சே அப்படின்னு சொன்னா, நிறைய எந்த கிரக சேர்க்கையிலுமே பாதகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு யோகமான சில அமைப்புகளும் இருக்கு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு சைடுமே இருக்கு. நிறைய செவ்வாய் ராகு சேர்க்கை உள்ளவர்கள் நிறைய பூமி வாங்கி போட்டிருக்கிறாங்க, நிறைய ஃபேக்டரிஸ் வச்சு நிறைய தொழிற்சாலைகளை வைத்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த செவ்வாய் ராகு சேர்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட சின்ன தொழிலை கூட பிரம்மாண்டமா விருத்தி பண்ணி செய்யக்கூடியவர்களும் இருக்காங்க. இது யோகம் பாதகம் 2 இருக்கு. நான் ஒவ்வொரு பாவகமா நமக்கு என்ன செய்யணும் அடுத்தடுத்த பதிவுல தெளிவா சொல்லிடுவான். சர்வ வல்லமை பெற்ற அடிக்கு அடி, உதைக்கு உத, யுத்தத்துக்கு யுத்தம், எந்த வழியில வந்தாலும் அந்த வழியில நான் பதில் சொல்லுவேன்னு சொல்லக்கூடிய குணம் கொண்ட செவ்வாயோடு எந்த எல்லைக்கோட்டுக்கும் போகக்கூடிய ராகு சேர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க. 2 காம்பினேஷனு வேற லெவல். அந்த செவ்வாய் ராகு சேர்ந்த பெண்கள் காய்கறி வெட்டுறதுக்கு கத்தி எடுத்தா கூட அதுல ஒரு கம்பீரம் இருக்குங்க. கத்தி எடுக்கிறது கூட அதை பார்த்து எதிர்த்தாப்புல இருக்கும் பயந்துருவாங்க. ஆத்தி அப்படிங்கிற மாதிரி. காய்கறி வெட்டுறதுக்கு தானே கத்தி வாங்குறீங்க, அதையே இவ்வளவு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆண்கள் இளநி சீவனா கூட, அந்த அருவா பிடிக்கிறது கூட, ஆயுதம் எடுக்கும் போது கூட அந்த கம்பீரம் இருக்கும். அப்ப ஒரு சாதாரண விஷயத்தை கூட ஒரு கம்பீரத்தினுடைய உச்சத்துக்கு இந்த 2 கிரகங்கள் கொண்டு வரும். இதனால இவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் வந்து பாருன்னு சொல்லி பேசி சமாளித்து சண்டையிட்டு வாதிட்டு போரிட்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய துணிவு இவர்களுக்கு சாதகமான பலன். இது அப்படியே எதிர்துருவமா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை முதல்ல அடிக்கிறது எங்க தெரியுங்களா அடிக்கும்? ராகு போககாரகன். செவ்வாயை நம்ம மங்களகாரகன், பூமிகாரகன், அங்காரகன் அப்படின்னு சொல்றோம். பூமினால சிக்கல். சார் ஒரு இடம் வாங்கினேன், ஒரு சின்ன வாக்கியா தகராறு எனக்கும் இருக்கு, ஒரு சின்ன வேலி பிரச்சனைங்க, 2 அடி ஒரு இந்த இடம் அவருதுன்னு சொல்றாரு, அந்த இடம் இவருதுன்னு சொல்றாரு. பேசிக்கிட்டே இருந்தோம், பேச்சுவார்த்தை முத்துச்சு, கையில் என்ன இருந்துச்சோ எடுத்து எரிஞ்சிட்டேன். கேஸு, கோர்ட்டு, வம்பு வழக்கு போயிட்டே இருக்கு. பரவாயில்ல, எதிரி அழிவானா?
எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லைங்க, என்னை ஒருத்தன் தொட்டுட்டு நல்லா இருக்கக்கூடாது இப்படின்ற ஒரு வேகம் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பவர்களுக்கு உண்டு. பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டான், நான் கௌரவமா இருக்கேன், உண்மையா இருக்கேன், எங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கழுத்தை நீட்டிட்டேன், துரோகி, நம்பிக்கை துரோகி, ஏன் கூட இருந்துகிட்டே எனக்கு எதிராக செயல்படுறாப்புல. மாற்று தொடர்பு, ராகுங்கிறது எதிர்பாலின சேர்க்கை, மாற்று தொடர்பு. என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஃபோனில் எவ்வளோ நேரம் என்ன பேசுறீங்க, அதை கொடுங்க, சந்தேக பார்வை அப்படின்னு வாங்கி, சார் வீடு அக்கம் பக்கம் அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, எந்த இடத்துல பார்க்குறாங்களோ தப்பு பண்ணிட்டில அப்படி சட்டையை பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுக்காம இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை உள்ள பெண்கள் தூங்குவதே கிடையாதுங்க. இல்லைன்னு போட மாட்டாங்க, கமெண்ட்ஸ்ல ஆமான்னு பதிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களை உடல் அளவுலையும் மனதளவுலையும் எப்படி இந்த கிரக சேர்க்கை தாக்குதல் படுத்துது பாருங்க. உளவியல் ரீதியா உங்க நியாயத்துக்கு எதிராக போகும்போது, உங்களுடைய உண்மையை ஒருத்தர் பரிசோதிக்கும் போது எந்த எல்லைக்கு வேணாலும் இந்த கிரக சேர்க்கை போக வச்சிரும். அதனால குடும்ப வாழ்க்கையில சண்டை, விவாகரத்து கூறுதல், உறவுகள், மன வாழ்க்கை விரக்தி, உறவுகளிடத்துல கெட்ட பேர் வாங்கி சம்பாதிக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை நல்லவே நினைத்து போய் ஏமாறுறது. ஏன்னா ராகு என்பது கபட வேடமிட்டு, அது பேசிக்கே பார்த்தீங்கன்னா அமிர்தத்தை சாப்பிடுவதற்கு மோகினி உருவம் கொண்டு வரிசையில் நின்ன கிரகம். பிறகு சூரிய சந்திரர்களால் காமித்து கொடுக்கப்பட்டு அதற்கப்புறம் தான் மனித தலை பாம்பு உடல்ங்கிற நவகிரக பரிபாலனம் கிடைப்பதாக புராண வரலாறு. அப்படிங்கும்போது உள்ள வரும்போதே அப்படியே இந்த வெண்ணெய் உருகுற மாதிரி அப்படியே பேசி 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 மயக்கி ஒரு போலியான உறவுகளிடத்திலே வாழ்க்கையை துளைத்தவர்கள் செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பவர்கள். அதே அந்த மாதிரி ஒரு நிலையையும் கொடுக்குது. அதே நேரத்தில் பூமிகாரகன் சார் ஒரு 4 சென்ட் நிலம் தான் வாங்கியிருப்பாங்க, வளர்ச்சி அதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு போகுங்க. ஏன்னா ராகு தொடர் வண்டி மாதிரி போய்கிட்டே இருக்கும், திரும்புற பக்கமெல்லாம் சொத்து, தோப்பு, துறவு, மலையில இடம். இந்த செவ்வாய் ஒன்ஸ் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஸ்டாப் பண்ண முடியாது, போய்கிட்டே இருக்கும். அதுலேயும் இந்த கிரக சேர்க்கையில் ரொம்ப கவனிக்க வேண்டியது, சப்போஸ் உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது, அடுத்தது ராகு திசை வரும் 18 வருஷம். இது ரெண்டும் தொடர்ச்சியாக ஒரு 25 ஆண்டுகள் உங்களை ஆளுமை செலுத்தும். உச்சபலம் பெற்றலாம். திருமண வயதில் அந்த செவ்வாய் திசை உங்களுக்கு வருது. திருமண வாழ்க்கை பார்ட்னரை தேர்வு செய்யும் பொழுது கவனமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கவனமாக உங்கள் குணத்துக்கு. ஏன்னா நீங்கள் செவ்வாய் ராகு சேர்க்க இருப்பவர்கள், உங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, ஏமாத்தினா பிடிக்காது, பிடிக்காதுங்கிறதை கண்டு ஒதுங்கி போக மாட்டீர்கள், பழிவாங்க துடிப்பீர்கள். அப்போ பழி வாங்குறது யாரை வாங்குறது? உங்களை நீங்களே வாங்கிக்கிற மாதிரி. உங்களுக்கு செவ்வாய் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம், மேஷத்துக்கும் வருதா விருச்சிகத்துக்கும் வருதா, கண்டிப்பாக ராசிக்கே சஷ்டாஷ்டகமாக வர்றாரு, திரும்ப 6ஆம் அதிபதியாக வர்றாரு, 8ஆம் அதிபதியாக வர்றாரு. அப்படி இருக்கும்போது உங்களை நீங்களே ஸ்பாயில் படுத்திக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்கள் இந்த சேர்க்கையை மிக கவனமாக கையாள வேண்டும். சுப்பிரமணியரை பிடிச்சுக்கணும், முருகப்பெருமானை பிடிச்சுக்கணும், துர்க்கையை பிடிச்சுக்கணும், பைரவரை வழிபாடு பண்ணணும். நீங்கள் சொத்து சுக பூமிகள் வாங்கும் பொழுது 1க்கு 3 தடவை வில்லங்கங்கள் எதுவும் இருக்குதா, இதுக்கு பங்காளின்னு ஒருத்தன் வருவான், அண்ணன் ஒருத்தர் வருவான், எங்கள் சித்தப்பாவுக்கு பெரியப்பா வழி சொத்தாக்குன்னு ஒருத்தர் வருவார், எங்கள் தாத்தா இதற்கு உரிமை கொண்டாடினாரு, அவர் போராடித்தான் இந்த இடத்தையே நாங்கள் வாங்கினோம், அவர் சுதந்திர போராட்ட தியாகி ஆக்கும் அப்படின்லாம் ரொம்ப அந்த ராகுங்கிறது வம்சாவளிகளை சொல்லக்கூடியது. அந்த வழியில இருந்தெல்லாம் சில பிரச்சனைகள். அப்ப யோகம் அப்படிங்கிறது இந்த கிரகச்சரிக்கை எப்படி வேலை செய்யும்னா, சுபர்கள் பார்வை. நீங்க எல்லாரும் ஒரு லக்னத்துல பிறப்பீங்க, கண்டிப்பா அந்த லக்னத்திற்கு யோகநாதன் ஒருத்தர் இருப்பார், லக்ன சுபர். இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய வளர்புரை சந்திரன், சுக்கிரன், புதன், குரு இவர்களுடைய பார்வையெல்லாம் இந்த கிரக சேர்க்கைக்கு கிடைக்கும் போது உங்களுடைய அதீதமான தன்னம்பிக்கையும் எந்த வழியிலையும் போய் சாதிக்கணுங்கிற வேகத்தை தூண்டக்கூடிய ராகுவினுடைய தயவாலும் தைரியத்திற்கே காரகரான செவ்வாயினுடைய தயவாலும் பெரும் கோடிகளை நீங்கள் குவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் ராகு சேர்க்கை பாதகமான லக்னங்களாக இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கை, எதிர்பாராத விபத்துகள். அந்த விபத்து எப்போ வரும்னு நான் சொல்றேன். செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தால் திடீர் அறுவை சிகிச்சை நடக்குமே, உங்களுக்கு திடீர்னு பிரச்சனைகள் வருமே, கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போவீங்களே, போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் போய் நின்றுப்பீங்களே, இந்த வாரத்தில் தண்டிக்கப்படுவீர்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஜோதிடர்கள். பார்த்தோன்னே கேட்பாங்க, சுபர்கள் பார்வையில் இருந்தால் பூமி வாங்கினீங்களா, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க.
அப்ப இந்த சேர்க்கையில கோச்சார சனி சஞ்சரிக்கும் பொழுது, உங்களுடைய ஜென்ம ராசியில கோச்சார சனி ஜென்ம சனியா சஞ்சரிக்கும் பொழுது, உங்கள் ராசிக்கு 6 சனி பார்வை சேர்க்கை பெறும் பொழுது, 6ஆம் அதிபதி இந்த கிரக சேர்க்கையோடு சம்பந்தப்படும் போது, 2 கிரக சேர்க்கை இருக்குது, அதோட இன்னொரு 6ஆம் அதிபதியும் வந்து சேர்றார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மேச ராசி மேச லக்னத்துல ஒருத்தர் பிறகுறாருங்க, லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாயா போயிடுறாரு, அவரோட ராகு சம்பந்தப்படுறார், பிளஸ் அந்த ராகுவோட புதனும் சேர்ந்துக்கிறார், 6ஆம் அதிபதியும் சேர்ந்துக்கிறார், 3க்கு அதிபதியும் சேர்ந்துக்கிறார். பேச்சுனால டாக்குமெண்ட்னால வழக்கு வம்பு வந்துருமா வராதா? கண்டிப்பா. அந்த கிரகங்களை யோகாதிபதி குரு பார்த்துறாரு. எங்கிருந்து வேணாலும் குரு சுப நிலையில நின்று பார்க்கிறார். அதுவே யோகமா மாறும் இல்லையா? கண்டிப்பா. இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையில் இருக்க குழந்தைகள் இப்போ ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 15 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இந்த செவ்வாய் ராகு கொடுக்கும்? ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லயே ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ராகு சேர்க்கை. அந்த காம்பஸ் எடுத்து குத்துறது, பென்சிலை கூட ஆயுதமா பயன்படுத்திடுவார் தலைவர். ஓகே. சின்ன பிள்ளைங்க கூட பெண்குல பிள்ளைகள் கூட ஆம்பளை பையன் மாதிரி ரொம்ப ஸ்பீடா சட்டுன்னு பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பாவே என்னது இது, ஏன் அம்மா கூட சண்டை போடுறீங்க, அம்மாவை ஏன் அப்பா பேச்சு கேட்டு நடக்க மாட்டீங்களா, இப்படின்னு ஒரு பஞ்சாயத்துதாரி குழந்தைகளாக இருக்கிறார்கள். சின்ன வயசுல இருக்கும்போது, ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கும்போது முறை தவறிய காதலில் சிக்கிக் கொள்கிறார்கள். அவங்க குடும்ப பந்தம்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. நாங்க இன்ன கோத்திரம், இன்ன குடும்பம், எங்களுடைய வம்சாவளி இது, எங்களுடைய தாத்தா இப்படி, நாங்கள் இந்த மண்டபத்தில் தான் கல்யாணம் முடிப்போம், இந்த கோவிலில் தான் சென்று தாலி கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கும். இந்த பாரம்பரியத்தை உடைக்கிற வேலை தான் ராகுவோட வேலை. குல தர்மத்திற்கு எதிரான செயல்பாடுகளை சிறு வயதிலேயே தூண்டி அந்த கிரக சேர்க்கை இருப்பவர்களை மாற்று திருமண அமைப்பு முறையிலே, மாற்று காதல் வலையிலே, போலி காதல் வழிகளை உருவாக்குவார். சுக்கிரனும் பாதிக்கப்பட்டு இருந்தார். அப்படி நடக்கும்போது பிரச்சனைகள், சுக்கிரனும் பாதிக்கப்படும் பொழுது சின்ன வயசுல நடக்குது. கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து, அப்பா டெய்லி முருகன் கோயிலுக்கு போயா, துர்க்கைக்கு போய் விளக்கு போடியா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாலை வந்து 4:30 to 6 ராகு காலம் வருது, பைரவருக்கு போய் தீபம் போடுப்பா அப்படின்னு சொல்லி செவ்வாய் திசை ராகு திசை நடக்கிற காலங்களில் கோவிலுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். குழந்தை பருவம் டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பெற்றவர்கள் பேசாம வேற யார் பேசுவா? டைம் கொடுத்து பேசுங்க, உட்காந்து பேசுங்க. என்ன பிரச்சனை, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் ரஃபா பிஹேவ் பண்ற, ஏன் மறைக்கிற, ஏன் வந்து படிக்கிற இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்ற, ஏன் அரியர் வச்சிருக்கிற, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பேசணும். நீங்க பேசாம விட இவன் தான் பாரத்தை பூரா எங்கேயோ கொண்டு போய் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி பிரச்சனை அப்பதான் உருவாக்கி கொடுத்து கேட்கணும் பெற்றோர். செவ்வாய் ராகு சேர்க்கை. அடுத்துங்க கல்யாண வயசு. ஆனா என்ன காரணம்னு தெரியல சார், கல்யாணம் பண்ணி 10 நாள் இல்லைங்க, அல்லது கல்யாணம் பேசி நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணம் நடப்பதற்கு 10 நாள் இல்லைங்க, மணமகன் என்னமோ மணமகள் என்னமோ மாறாக திரும்பி விட்டது. அவங்க யாரையோ லவ் பண்ணியிருந்தாங்களாம், யார் மேலேயோ விருப்பமா இருந்தாங்களாம், திடீர்னு சொல்லி இருந்திருக்கலாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, அல்லது நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாங்கன்னு ஒருவித ஏமாற்றத்தை கொடுத்து அதை கொண்டு போய் பஞ்சாயத்துல நிறுத்தி, என்னடா நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டியா நீன்னு நினைக்க வேண்டாம். நான் சொல்லுவது சாதக பாதகங்கள் ரெண்டுமே ஜோதிடத்துல இருக்குங்கிறதுனால நான் சொல்றேன். சரிங்களா? நான் என்னால முடிந்த அளவு யோகத்தை பற்றி சொல்லுவேன், அதே நேரத்துல பாதகங்களால் நீங்கள் விழிப்போடு இருக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். அப்ப இருக்கும்போது அந்த நிச்சயதார்த்தம், அந்த திருமணத்துக்கு அமைப்புல இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையை எங்கேயாவது சுபகிரகங்கள் பார்க்கும்போது கோச்சார் அப்படி திருமணம் நிச்சயம் பண்ணுங்க, அப்ப பேச்சுவார்த்தை எடுங்க, அதுக்கு சரியான நபர் தானான்னு பாருங்க, அந்த ஜாதகருக்கு யோக திசை நடக்குதான்னு பாருங்க, தப்பிச்சுக்கலாம். இதை ஷார்ட் டேர்மில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப சில ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே வைக்கக்கூடாது, 3 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது புணர்ப்பு தோஷம் இருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பவர்களுக்கு அதிரடி திருமணம். நேற்று பார்த்தேன், கண்டதும் காதல் அப்படின்ற மாதிரி. சார் வந்தாங்க சார், திருதுப்புன்னு வந்தாங்க, பொண்ணு இருக்கான்னு கேட்டாங்க, மாப்பிள்ளை இருக்கான்னு கேட்டாங்க, வந்தோம் பேசணும், 10 நாளில் நிச்சயதார்த்தம் வச்சோம், நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம், ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, மாப்பிள்ளை வந்து பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறார், லட்சங்களில் சம்பளம் வாங்குறார் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அப்போ தான் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியும், தம்பி பேஸ்மெண்ட் இல்லாமலே பில்டிங் கட்டியிருக்கிறாருன்னு அப்போ தான் புரியும். ஓகே, அப்போ நீங்கள் வர்ற நபர் போலி உண்மை அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே இறங்கணும். சரிங்க, திருமணம் பண்ணியாச்சு, தொழில் செய்கிற வயசில் இந்த சேர்க்கை வருது, பார்ட்னர்களால் பிரச்சனை, நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து வாங்குறதுனால பிரச்சனை, பார்ட்னர் சரியில்லாத ஆளை சேர்த்துக்கிறதுனால பிரச்சனை, கூட்டாளிகளால் பிரச்சனை வர்றதெல்லாம் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை. அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் யோகநாதனா இருந்து ராகுவும் ஃபேவரா இருந்துட்டாருன்னா, ஒரு பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் அவர் எல்லா முதலீடுகளையும் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க எதையுமே செய்யாம ஒரு மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்தாலே போதும், நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. அடுத்தவர்களுடைய காசிலே
எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் யோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும் செவ்வாய் ராகுக்கு உண்டு. சரி, முதுமையில வருது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சேஃபா சொத்துக்கள்லாம் உங்க பேர்ல இருக்கணும். நீங்க என்னெல்லாம் சம்பாரிச்சீங்களோ, என்னெல்லாம் தேடிக்கிட்டீங்களோ அதெல்லாம் உங்க பேர்ல இருக்கணும். அப்பதான் ஒரு ஞானம் வரும் பாருங்க. செவ்வாய்னா சகோதர கிரகம். எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடியலன்னு நான் கல்யாணம் பண்ணாம இருந்தேங்க. அவங்களுக்கெல்லாம் என் தங்கச்சியெல்லாம் செட்டில் பண்ணிட்டு தாங்க நான் வாழ்க்கையில வரணும்னு நினைச்சேன். என் வீட்டுக்காரர் எவ்வளவோ சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர் எவ்வளவோ சொன்னாரு, தம்பி தம்பின்லாம் இருக்காத, காரியம் முடிஞ்சோடனே கழட்டி விட்டு போயிடுவான், அண்ணே அண்ணேன்னு இருக்காத, திரும்பி கூட பார்க்க மாட்டாரு அப்படிலாம் சொன்னாங்க. நான் தான் செவ்வாய் வந்து இருக்கிறதுனால இரத்த உறவுகள் மேல சென்டிமெண்ட் வச்சுட்டு அவர் சொன்னா சரி அப்படின்னு நினைச்சேன். கடைசியில 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்க, இவ்வளவு பெரிய துரோகியா மாறிட்டான் அப்படின்னு அந்த இரத்த உறவுகளால ஒரு மனக்கசப்புகளை அந்த செவ்வாய் ராகு ஏற்படுத்துங்க. அப்ப நீங்க வந்து எந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், சொத்து சுகங்களாக இருந்தாலும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரும்பான்மை அந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் முருகப்பெருமானையும் துர்க்கையையும் ஒரு சேர செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு காலத்துல வழிபாடு பண்றது. முருகப்பெருமானுக்கு 2 நெய் தீபம், துர்க்கைக்கு 2 நெய் தீபம். செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போங்க. நிறைய வெளி தேசத்துல இருக்கக்கூடிய உறவுகள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகள், எனக்கு கோவிலுக்கு போக முடியல, பக்கத்துல கோவில் இல்லை, நான் இருக்கிறது ஒரு கோவில் இல்லாத இடத்துல இருக்கேன், வழிபாடு பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், நீங்க சொல்ற நேரத்தில் என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னான், செவ்வாய்க்கிழமைகளில் துர்கா தேவியினுடைய அஷ்டோத்திர மந்திரங்களை ராகு காலங்களில் கேட்டுக்கிட்டே வாங்க. தினசரி வரக்கூடிய ராகு காலங்களில் முருகப்பெருமானுடைய திருமந்திரங்களை சொல்லிக்கிட்டே வாங்க. செவ்வாய்னா முருகன், ராகு என்றால் துர்க்கை, பைரவர், இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் தரிசனம் செய்யும்போது, அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஓரளவு பொறுமை, நிதானம், சூழ்ச்சி வலைகளில் இருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. சார், இது வந்து கம்மியான காசுல நடு சிட்டிக்கு பக்கத்துல ஸ்விம்மிங் பூலோட உங்களுக்கு ஒரு இடம் வருதுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்க இவ்வளவு டெபாசிட் கட்டினீங்கன்னா மாசம் இஎம்ஐ தவணையில நாங்க வந்து உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கோம்னு சொன்னான்னா சம்பாரிச்ச மொத்த காசையும் கொண்டு அதுல போட்டுவிட்டு கடைசி வரையும் நீங்க மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. மாய பிம்பங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நான் நல்லா இருக்கேன்ல, செவ்வாய் ராகுல தான் நான் எல்லாமே வாங்கினேன் வச்சேன்னா கிளைமேக்ஸ் ராகுல தான் இருக்குது. ராகுல கடைசி 3 புத்தி, சூரிய சந்திர செவ்வாய் புத்தி இருக்கு. அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் போது தான் இதுல எல்லாம் இருந்து நீங்க வெளியில வர முடியும். அதனால நீங்க வந்து முழுக்க உங்களுடைய ஆசைகளை தூண்டும் பொழுது ராகு பகவான் ஆசைகளை தூண்டி இந்த செவ்வாயினுடைய அந்த வேகத்தை தூண்டும் பொழுது கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா இந்த சேர்க்கை யோகம், கவனமற்ற நிலையில் இருந்தால் இந்த சேர்க்கை கதிகலங்க வைத்துவிடும். ஓகே, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷனில் இருக்கவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இது பரிகார கோவில் அப்படின்னா எந்த கோவிலை சொல்லுவீங்க? நான் பழனியை சொல்லுவேன் சார். ஓகே, அங்கே ஒரு பெரிய சிறப்புகள் இருக்கு சார். ராகு பகவானுடைய அம்சங்கிறது பொதுவாக வந்து ரொம்ப ஆழமான சில சித்தர்களுடைய ஞானம், ஜீவசமாதி, இதெல்லாமே ராகு கேதுவினுடைய நட்சத்திரங்கள்ல தான் இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு செவ்வாய் வந்து முருகப்பெருமானுடைய அம்சத்துல இருக்கிறாரு. அந்த பழனியில கீழே திருஆவினன்குடியில தரிசனம் செய்து அங்கே வந்து துர்கா தேவி இருப்பாங்க. அவங்கள வழிபாடு பண்ணி அங்கே உள்ள சனீஸ்வர பகவான பரிவார தெய்வங்களை எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு மலைக்கு போற ட்ரெயின் ஏற இடத்துல மகிஷாசுர வர்தினியை தரிசனம் செய்து பின்னதாக வனதுர்க்கை அம்மன் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அவங்கள வந்து கெட்டியா நீங்க பிடிச்சுக்கணும். அம்பாள் காலில் சரணாகதி அடைஞ்சிடணும். இந்த கிரக சேர்க்கை இருக்குதா பழனி, இந்த கிரக சேர்க்கை இருக்குதா பழனி தான் உங்களுக்கு பூர்வீகம். அந்த முருகப்பெருமான் தான் உங்களுக்கு பூர்வீக தெய்வம் அப்படிங்கிறத மானசீகமா கொண்டு வந்துடணும். அங்கே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி, வனதுர்க்கையை தரிசனம் பண்ணி, பரிவார தெய்வங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி, சாது சன்னியாசிகளுக்கு உங்களால் முடிந்த உணவு தானங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் செய்து வந்தால், அதுலேயும் துவரம்பருப்பு சாதம், சாம்பார் சாதம், நிறையா வந்து ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுங்க, வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க, துணி வாங்கி கொடுங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆத்ம பலம் ஏற்படும், தைரியம் வரும். உங்களுக்கு செவ்வாய் ராகு நல்ல பாசிட்டிவான சூழ்நிலைகளில் சாதகமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். கையில் எப்பயுமே வந்து இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பவர்கள் சிவப்பு கயிறு கட்டியிருப்பாங்க. ஏதாவது ஒரு வந்து அந்த பார்த்தீங்கன்னா காரில் வேல் வச்சுருப்பாங்க.
அந்த சேர்க்கையே ஒரு வித்தியாசமா அவர்களிடத்துல தெரியும். இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஜாதகம் தெரியலன்னா நமக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த சேர்க்கை இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க, நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை அப்படின்ற எபிசோட்ல செவ்வாய் ராகுவோட காம்பினேஷன்ல ஜாதகத்துல ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா, செவ்வாய் ராகு காம்பினேஷன் ஒருவருக்கு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும், அவர்களுக்கு அது யோகமா, பாதகமா, சாதகமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான பரிகார கோவில்களும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க. இது நிச்சயமாக ஒரு நல்ல பதிவாக இருக்கும் அப்படின்றதுல எல்லளவும் மையமில்லை. உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்காக நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.